வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அத்தியாயம் 17. அம்மு, இன்னைக்கு தானே அப்பா ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க, அப்படியே இன்னும் வரல? பால்கனியில் நின்று அவர்களின் குடியிருப்பு வளாகத்தின் நுழைவாயிலை எட்டி பார்த்தபடி கையிலிடம் கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தாள் காருண்யா. சென்னை சென்று வந்து 4 நாட்கள் ஆகியிருந்தது. மறுநாள் காலை குமுதினியோடு வந்து இவர்களை திருமண உடைகள், நகைகள் என வாங்க அழைத்து சென்றவன்தான். பிறகு நேரில் வரவில்லை என்றாலும் தினமும் இருவேளை கண்டிப்பாக அலைபேசியில் உரையாடி விடுவான். அப்படித்தான் திருமணத்திற்கு இன்னும் 1 வாரம் கூட இல்லையே என்று தங்களுக்கு தேவையான சிலவற்றை வாங்குவதற்கு கையில் திட்டமிடவும், இன்று மாலை நானும் வருகிறேன், போய் வரலாம் என கூறியிருந்தான் திலீப் குமார். ஆனால் இன்னமும் அவன் வரவில்லை. ஒரு தகவலும் இல்லை. மணி 7 ஆகிவிட்டது. இதற்கு மேல் வருவானா என்ன என்று புரியாமல், குழந்தையின் கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் திணறியவள் தன் பேசியை எடுத்து அவனுக்கு அழைப்பு விடுத்தாள். அவன் எடுக்கவில்லை. இணைப்பை துண்டித்து விட்டான். நெற்றியை சுருக்கியவள் பேசியின் திரையை யோசனையுடன் பார்த்து எதுவும் முக்கியமான வேலையில் இருப்பாரோ என்று எண்ணமிட்டபடி அதை மேசை மீது வைத்துவிட்டு மகளிடம் சென்றாள். அவன் வருவான் என எதிர்பார்த்திருந்து நேரத்தை கடத்தி விட்டதால் அதற்கு மேல் கிளம்பி செல்வது மனதிற்கு சரியாக படாமல் மறுநாள் பார்த்துக் கொள்ளலாம் என்று உணவு வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள் கயல். இரவு படுக்கைக்கு வந்தவள் அவனிடமிருந்து தகவல் எதுவும் வந்திருக்கிறதா என்று தேடி பார்க்க ஒன்றுமே இல்லை. லேசாக பெருமூச்சு எடுத்துக்கொண்டவள் ஏன் தன் அழைப்பை பார்த்தும் அவனாக தொடர்பு கொள்ளவில்லை என்று குழம்பினாள். சரி, இதுல என்ன இருக்கு? அவள் வேலை அப்படி, நம்ம ஈகோ பார்க்க கூடாது என்று தன்னை சமன்படுத்திக் கொண்டு மணிதான் 10 போகிறதே, எப்பொழுது அழைத்து பார்க்கலாம் என்று அவனை மீண்டும் தொடர்பு கொண்டாள். 2 ரிங்கில் பட்டென்று இணைப்பு ஏற்கப்பட இவள் ஆவலுடன் பேச முன்னே அவன் புரிந்து தள்ளி இருந்தான். ஏய், ஒரு தடவை போனை கட் பண்ணா உனக்கு அறிவு இருக்காதா? திரும்ப திரும்ப போன் செஞ்சு இம்சை பண்ற. முதல்ல வை, சும்மா சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு என கத்தி விட்டு அணைத்து விட்டான். அவளுக்கு சில நொடிகள் ஒன்றுமே புரியவில்லை. பிறகே அவன் சத்தம் போட்டது உரிக்க முகம் சிவந்து இதழ்கள் துடிக்க கண்கள் குளம் கட்டி நின்றது. இப்ப எதுக்கு அப்படி கத்துறாரு? நான் சும்மா 2 தடவை தானே போன் பண்ணேன். எவ்வளவு நேரம் ஆகியும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லன்னு தானே, என்னன்னு தெரிஞ்சுக்க தானே கூப்பிட்ட. அதுக்கு என்னவோ அப்படி சண்டைக்கு வராரு. ரோஷத்தில் நாசை விடைக்க பொங்கிய அழுகையை உதட்டை கடித்து அடக்கியவள் உறங்கும் பெண்ணை கட்டிக்கொண்டு அமைதியாக அவள் அருகில் படுத்துக் கொண்டாள். நான் தொல்லையாமா? நாளைக்கு எதுவும் விழி மொழின்னு தேடிட்டு வரட்டும், கவனிச்சுக்கிறேன். தனக்குள் லேசாய் கருவி கொண்டதுதான் அவள் நெஞ்சில் அமைதி ஏற்பட்டது. முதல் நாள் போலவே மறுநாளும் துணிக்கடையில் அவன் விழி என்று அழைக்கவும் தான் கவனித்தவள், என்ன இப்படி கூப்பிடுறீங்க என்று விசாரித்தாள். ஏன், நல்லா இல்லையா? நீ எப்ப பாரு என்ன முழிச்சு முழிச்சுதானே பாப்ப, அதான் அப்படி கூப்பிடுற என்று தோள்களை குலுக்க இவள் முறைப்பாய் பார்த்தாள். பாரு, இப்பவும் கண்ணை உருட்டதான் செய்யற. என்கிட்ட உன் கண்ணுதான் அதிகம் பேசுது. இதழ்களில் குறுநகை பூக்க, என்னவோ செய்யுங்க என்று போலியாய் சலித்தாள் பெண். நான் தான் ஒண்ணுமே செய்யலையே, அப்புறம் எதை சொல்ற நீ என்று தீவிரமாக கேட்பவனை செய்வதறியாது பார்த்தவள் வேகமாக சென்று மாமியாரிடம் நின்று கொண்டாள். பின்னோடு சென்று அவளை உரசியபடி நின்றவன், எதை கத்து வச்சிருக்கியோ இல்லையோ, என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க என்று குனிந்து அவள் காது அருகில் முணுமுணுத்தான். முகம் சிவந்தவள் அவன் புறம் திரும்ப கூட இல்லை. அம்மு என்று பிள்ளை ஒழுக்கி எழுப்பவும் திடுக்கிட்டு அறக்க பறக்க விழித்தாள். என்னம்மா ஏதோ முணுமுணுன்னு வளர்றீங்க? டைம் ஆயிடுச்சு பாருங்க, அலாரம் அடிச்சு நீங்க எழவே இல்லையே. ஓ, அப்பவே எழுப்பியிருக்க வேண்டியதுனடா. ரொம்ப வாய திறந்துட்டு தூங்குனீங்களா? பாவம், கொஞ்ச நேரம் தூங்கட்டுமேனு விட்டுட்டேன். கொழுப்படி உனக்கு என்று செல்லமாய் நொடித்தவள் மலமளவென்று பள்ளிக்கு கிளம்புகிற வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள். பாப்பா, இந்த சாப்பிடு, அம்மா குளிச்சுட்டு வந்துடுறேன். அவசரமாக குளித்து முடித்து புடவை உடுத்திக் கொண்டு இருந்தவளை அம்மோ என்று அலறி உறக்க அழைத்தாள் சிறுமி. என்ன காருமா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாரு, வேகமா சாப்பிடு. உள்ளே இருந்து குரல் கொடுப்பவளை எரிச்சலுடன் அதட்டினாள் காரு. நான்லாம் சாப்பிட்டேன், நீங்க முதல்ல வெளியில வந்து டிவிய பாருங்க. ஏய், என்னடி உன்னையே டிவி ஆஃப் பண்ண சொல்லிட்டு இருக்க, நீ என்ன கூப்பிடுற? கடுப்புடன் வெளியே வந்தவளிடம், அங்க பாருங்க, அப்பா போட்டோவை காமிச்சு என்னவோ சொல்றாங்க என்று கை காட்டினாள் குழந்தை.
சேலத்தில் சில மாதங்களாக கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களிடத்தில் போதை மருந்துகளின் புழக்கம் அதிகரித்திருப்பதாக வந்த புகாரை அடுத்து அவர்களுக்கு ரகசியமாக கஞ்சா, அபிட் போன்ற போதை மருந்து மாத்திரைகளை விற்பனை செய்யும் சமூக விரோத கூட்டத்தினரை கூண்டோடு பிடிக்க துணை காவல் கண்காணிப்பாளர் திலீப் குமார் தலைமையில் தனிப்படை அமைத்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் அக்கும்பலை சுற்றி வளைத்து மொத்தமாக கைது செய்தனர் போலீசார். லேசாக பெருமூச்சு எடுத்துக் கொண்டவள் ரிமோட்டை எடுத்து தொலைக்காட்சியை அணைக்க, என்னமா என்று எகிரினாள் மகள். அடவாடி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டூடெண்ட் நீ கேட்டுக்கு வெளியே நின்னா பரவாயில்ல, உன்னோட சேர்ந்து டீச்சர் நானும் பக்கத்துல நிக்கிறேன். அதை விட பெரிய மானக்கேடு வேற எதுவும் இல்ல. பேசியபடியே மலமளவென்று இருவருக்கும் மதிய உணவை தனித்தனி டப்பாக்களில் அடைத்தவள் அவற்றுக்கு உரிய பைகளில் வைத்து எடுத்துக்கொண்டு சிறுமியின் கைப்பற்றி வெளியே இழுத்து கதவை பூட்டினாள். முகத்தை சுருக்கிக் கொண்டு நின்றிருந்தவள், அது என்ன நியூஸ்ன்னு கேட்டல்ல என்றாள் முறைப்பாக. மெல்லிய முறுவலுடன் குனிந்து அவள் நெற்றியில் முட்டியவள், வா போகும்போது சொல்றேன் என்று படிகளில் இறங்கினாள். பண்டியில் ஏறி அமர்ந்து அவள் இடுப்பை கட்டிக் கொண்டவள், இப்ப சொல்லுங்க என்று ஆவலாக விசாரித்தாள். அவ்வீட்டில் எப்பொழுதுமே தினமும் காலை வேளைகளில் கட்டாயம் செய்திகளை பார்த்தாக வேண்டும் என்பது கையலில் எழுதப்படாத விதிகளில் ஒன்று. தங்களை சுற்றி சமூகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள், பிரச்சனைகள் மற்றும் பல உலகளாவிய தகவல்கள் என எல்லா அடிப்படை விஷயங்கள் பற்றிய பகுத்தறிவை இச்சிறு வயதிலிருந்தே காருண்யாவிற்குள் புகுத்திவிட வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தாள் நாயகி. சிறுமியும் இதற்கு ஆர்வமாக பழக்கப்பட்டு இருந்ததால் புரிதலில் தன்னை மீறி செல்லும் விஷயங்களுக்கு மறவாமல் கையலிடம் விவரம் கேட்டு தெரிந்து கொள்வாள். அது ஒருவித மோசமான மருந்துடா. உனக்கு புரியுற மாதிரி சொல்றதுன்னா, அன்னைக்கு ஒரு படம் பார்த்தோம்ல, அதுல சில பசங்க பவுடர் மூக்குல உரியறதும் கையில ஊசி போடுறதுன்னு இருப்பாங்களே. ஐயோ, ஆமா ஆமா, அவங்க கண்ணெல்லாம் செவந்து போய் தலை சுத்தி மயக்கத்துல கிடப்பாங்களே. எக்ஸாக்ட்லி. அந்த மருந்து எடுத்துக்கிறது அத்தனையும் உடம்புக்கு கேடு. அதோட அதுக்கு அடிமை ஆகுறவங்க சுய புத்தியை இழக்கிறதுனால அவங்களுக்கே புரியாம நிறைய கிரைம் விஷயங்கள்ல ஈடுபட்டு அவங்க லைஃபையே ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. சுச்சோ, பாவம்ல. இப்ப அப்பா என்ன செஞ்சாங்களாம்? ரொம்பவே இயல்பாக கேட்கும் பிள்ளையின் வார்த்தைகளில் முதல் நாளைய திலீப்பின் பேச்சுகள் நினைவுக்கு வந்து மங்கையின் உள்ளம் சோர்ந்து போனது. சொல்லுங்கம்மா என அவளை உலுக்கி எடுத்தாள் காரு. அவங்கள ஒண்ணும் செய்யல, அந்த மாதிரி மோசமான மருந்து விக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். ஓ, அப்பா சூப்பர், நல்ல போலீஸ் இல்ல? உற்சாகத்தில் குதூகலிக்கும் பெண்ணிற்கு எந்த பதிலையும் தராது இவள் அமைதியாக வாகனத்தை செலுத்த அவள் தன் உலகத்தில் எதையோ யோசித்தபடி சஞ்சரித்து வருவது இவளுக்கு நிம்மதியாக போனது. மதிய இடைவெளி வரையிலும் திலீப்பிடமிருந்து எந்த ஒரு அழைப்பும் தகவலும் இல்லாமல் போகவும் கையலின் இதயம் மேலும் துவண்டு விட்டது. இதுவரை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கனவோலும் இல்லாமல் வாழ்ந்து வந்த பெண்ணிடம் திடீரென்று அவன் காட்டிய அழகான காதலும் எதிர்கால வாழ்க்கையும் அவளுள் ஒரு சின்ன ஆர்வத்தை விதைத்துவிட என்று அந்த ஏமாற்றத்தை விழுங்குவதற்கு அவளுக்கு சற்று கடினமாக இருந்தது. என்னாச்சு கயல், ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? உடன் பணிபுரியும் ஆசிரியையின் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் திணறி போனவள், அப்படியா, இல்லையே, கொஞ்சம் தலைவலியா இருக்கு, முகத்துல தெரியுது போல இருக்குது என்றாள் சமாளிப்பாக. நல்ல வேலை காரு பக்கத்துல இல்ல. என்ன இப்பெல்லாம் அடிக்கடி இதையே சொல்றீங்கன்னு கேட்டு மானத்தை வாங்கிடுவாவ என பெருமூச்சு எறிந்தாள். ரொம்ப முடியலன்னா சசிமம் லெஷரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், சப்ஸ்டியூஷன் போக சொல்லி கேட்டு பாருங்க. இல்ல மீரா, மேனேஜபிள் தான், நான் பாத்துக்கிறேன், தேங்க்ஸ் என்று அவள் வேறு எதுவும் பேச முன்னே வேகமாக விலகி நடந்தாள். பள்ளி முடிந்து கிளம்பும் நேரம், அம்மோ இன்னைக்கு அப்பா வருவாங்களா என்று ஆர்வமாக கேட்டாள் காரு. இயலாமையில் துக்கம் தொண்டையை அடைக்க, தெரியலையடா என்றாள் சோர்வாக. நேத்து மாதிரி இன்னைக்கு ஏதாவது கிரிமினல்ஸை தேடி போயிருப்பாரோ? தன் சிந்தனையில் பெரிய மனுஷியாக கேள்வி எழுப்புவளை சலனமின்றி பார்த்திருந்தாள் கயல். என்னம்மா என கையை பிடித்து இழுத்தாள். இருக்கலாண்டா, வா நாம கிளம்பலாம் என்று அவளை கிளப்பியபடி தன் உடைமைகளை சேகரித்தாள். அப்போ இன்னைக்கு ஷாப்பிங் கிடையாதா? தன் ஏமாற்றத்தில் கேட்கும் பிள்ளைக்கு ஈடாக வாடி நின்று இருந்தவளுக்கும் தனியாக ஷாப்பிங் செல்வதற்கு ஆர்வம் இல்லாமல் போக மேம்போக்காய் பதில் கொடுத்தாள். தெரியலடா, பாக்கலாம் என்றவளின் அலைபேசி இன்னிசைத்தது. திரையில் மின்னிய திலீப்பின் பெயரை சற்றே விரித்து பார்த்தவளுக்கு அழைப்பை ஏற்க மனம் வரவில்லை. யாருமா போன் எடுக்கல என அவள் கையை இழுத்த காரு, ஹை அப்பா என்று விரைந்து ஸ்வைப் செய்தாள். பாவை தடுப்பதற்குள் சிறுமி இணைப்பை ஏற்றுவிட இதயம் தடதடக்க நின்றிருந்தாள் கயல். சமாதானம் பேசுவானா இல்ல சண்டை போடுவானா? ஹாய்ப்பா, நான் இன்னைக்கு காலையில உங்களை டிவில பார்த்தேனே
ஆனந்தமாய் பேசும் சிறுமியிடம் அவன் என்ன சொன்னானோ. கொட்டியவள், அப்பா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கம்மா என்று பேசியை கொடுத்தாள். மனதை நிலைப்படுத்திக் கொண்டு மெதுவாக வாங்கியவள் காதுக்கு கொடுத்து, ஹலோ என்றாள் மெல்லமாக. நாயகன் தான் அழைத்த விஷயத்தை வேகமாக பகிர நாயகியின் முகத்திலோ அவன் எண்ணத்திற்கு தீவிரமாக மறுப்பு கிளம்பியது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.